எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வாகதா. நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். ஸ்வாகதா, ஸ்வாகத்தம். தேங்க்யூ சார். சந்தோஷம். இவர் தேர்ந்தெடுத்த பாட்டு தீர்த்தக்கரையிலே, இசையமைத்தவர் HMV ரகு அவர்கள், பாடியவர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அழகான பாட்டுமா. ஆல் த பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ சார். தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாள், பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாள், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்தில் எல்லாம் உனை போலவே பாவை தெரியுதடி, பார்த்த விடத்தில் எல்லாம் உனை போலவே பாவை தெரியுதடி கண்ணம்மா தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே, மேனி கொதிக்குதடி கண்ணம்மா 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 கண்ணம்மா, மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி கண்ணம்மா வேதனை செய்குதடி, வானிலிடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், வானிலிடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார் கண்ணம்மா, மோனாதிருக்குதடி மோனாதிருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே, மோனாதிருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழலுவதோ கண்ணம்மா தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே, தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே. ஸ்வாகதா, எங்கள் குருஜியோட கம்போசிஷன் பாடியிருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி டு ஹியர் இட். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தீஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் யூ கேன் டெஃபினெட்லி நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். பிரெத் மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸ்லி, அதை வந்து ஒரு ஃப்ரேஸ்க்கு முன்னாடி ஒரு லென்த்தி ஃப்ரேஸ் வரப்போகிறது அப்படின்னா, பாட்டு எழுதிட்டு வேறு ஏதாவது ஒரு கலர் இங்கில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு 4-5 தடவை பாடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிரெத் எடுக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். அந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். டு சம் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹெல்ப். அண்ட் வேர்ட்ஸு, வார்த்தைகள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது கொஞ்சம் தீர்த்தக்கரையினிலே ஒரு வார்த்தை, தீர்த்தக்கரையினிலே அந்த சுக்குமி லகுதி பிலி அப்படிங்கிற கதையாக வந்துடும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தீர்த்தக்கரையினிலே அப்படி பாடணும்னு அவசியம் இல்லை. பாட்டுக்கு எப்பவுமே ஏன்னா இப்படி பாடினா தான் அவசியம் இல்லை, அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லு. இக்கு வரணும் இல்லையா? தீர்த்தக்கரையினிலே தான். அதுக்காக தீர்த்தக்கரையினிலே பாட சொல்லலை, தீர்த்தக்கரையினிலேன்னு பாடக்கூடாது. பாலிருக்கு பலம் இருக்குன்னு ஒருத்தர் பாடினார். ஆடியன்ஸில் ஒருத்தர் சொன்னாங்க, கல் இருக்கு உதப்பேண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ சுப்பிரமணிய பாரதியோட பாட்டுக்கள் தமிழுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அந்த இக்கு வரணும், தீர்த்தக்கரையினிலே. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு ஜாஸ்தியாக சொல்ல அவகாசமே கொடுக்கும். ஷீ இஸ் மை டாட்டர். அழகாக சொல்கிறா இல்லையா? ஏன்னா அனுபவத்தில் வந்தது. துடிக்குதடி அந்த கீக்கு மட்டும் நெடில் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை ஒரிஜினலாக பாடியிருந்தாலும் அது தப்பு தான்.
அது வந்து துடிக்குதடின்னு தான் இருக்கணும், கூ வரக்கூடாது. அது ரெண்டு நான் நினைப்பேன். எங்கள் குருஜியோட ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் இங்கே அப்பா கிட்டேயும் அங்கிள் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இங்கே எல்லார் சார்பாகவும் தமிழ் எழுத்துக்களை வச்சு ஒரு பாடல் ஒரு படத்துக்கு திரைப்படத்துக்கு ரகு அங்கிள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கஞ்சி காமாட்சி அப்படிங்கிற படம். வாணிஜரம் அம்மா அவர்கள் அந்த பாடலை பாடுவாங்க. ஆனா டானா ஞானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மனய நர நலன வனழ நழ நரன நானா ஆவன தாவன ஞாவன சாவன ஞாவன டாவன நாவன டாவன நாவன தாவன மாவன யாவன ராவன லாவன வாவன ராவன லாவன ராவன நாவன ஈன தீன நின தீன நீன டின நீன தீன நின தீன மீன இன ரீனா இனா வீணா ரீனா லீன ரீன ரீனா ஈன தீன மீன சீன நீன தீன நீன தீன நீன பீன மீன ஈன ரீன லீன வீண ரீன லீன ரீன உனா குனா முனா சுனா யுனா டுனா நுனா துனா நுனா புனா முனா யுனா ருனா லுனா உனா ருனா ருனா லுனா ருனா உவன கோவன கோவன சோவன ஞவன டோவன நோவன தோவன நோவன கோவன மூவன யோவன ரோவன லோவன உவன ரோவன ரோவன நோவன மூவன ஏனகே நங்கன சேன ஏனட்டன லேன தேன நென தேன மேன என ஏனாலே நாவே நாளே நாளே நாரே நானேனா. எனக்கு ஒன்று புரியாதது என்னென்னா, எப்படி டூ பீப்புள் சவுண்ட் வெரி அலைக். நீ பாடும்போது நிறைய தடவை எனக்கு வாணிஜ்யராம் வாய்ஸ் தான் காப்பாடுது. இட் இஸ் 99.99999% கண்ணு மூடிட்டு கேட்ட நானே கூட சம்டைம்ஸ் லேபிள் பார்த்தது தான் எனக்கு புரியுது. நீ பாடினியா வாணியம்மா பாடிருக்காங்கல்ல, ரொம்ப கிட்டக இருக்கும். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம் ராங். இப்போ மற்றவங்க சொன்னாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, எனக்கு நிறைய அந்த மாதிரி தெரியுது. சரி, இப்போது உங்ககிட்ட வரும்போதுமா தெர் இஸ் நத்திங். நான் இந்த ரெண்டு தான் நான் நோட் பண்ணேன். மற்ற இசை பற்றி நீ பாடினதை பற்றி நான் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் ஷீ ஹாஸ் given the in detailed perspective of what you have been singing. God bless you. Thank you so much, sir. மகாகவி பாரதி அவர்கள் சொல்வார்கள், நோக்கிலே தெளிவு உண்டானால் வாக்கிலே ஒளி உண்டாகும். நல்ல பாட்டு ஒருத்தன் எழுதலைன்னா நோக்கில் தெளிவு இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அவர் சொல்ல. அவர் எழுதின வார்த்தையில் ஒரு காதலியை காதலன் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். பண்பாடு மாறாமல் காதலியை அழைக்கின்ற பாங்கு, அதுதாங்க தீர்த்தக்கரையினிலே அப்படின்னு சொன்னார். ஆத்தங்கரையில் அக்னி மூலையில் அப்படியே வந்துட்டு அள்ளிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் எழுதலை. தீர்த்தக்கரையிலே என்பது மற்றவர்களால் புனிதமாக காலை வைப்பதற்கு கூட அஞ்சக்கூடிய தொட்டு தொழக்கூடிய இடத்திற்கு வா அப்படின்னா எண்ணம் மாறுபட சூழ்நிலை தான் ஒரு மனிதனை மிருகமாக்கிறது என்பதை உணர்ந்த மகாகவி அவர்கள் தீர்த்தக்கரையிலேனர். அப்புறம் என்ன தெற்கு மூலையிலேனர். தமிழர் பண்பாடு படி தெற்கே நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் வாழ்கிறதாக சம்பிரதாயம். அதனால தான் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்ற மாட்டாங்க. அதனால தான் மகாகவி பாரதி தீர்த்தக்கரையினிலே வாழ்னார், புனிதமான இடத்துக்கு சொன்னார். தெற்கு மூலையிலனார். அங்கே நிற்கக்குள்ளே எங்கள் அப்பன் பாட்டன் தாத்தன் ஞாபகம் வரும், அதனால் நான் தப்பு பண்ண மாட்டேன் சொன்னார். செண்பக தோட்டத்திலேன்னார். ஏன்னா செண்பகமானமானது தூய்மையும் தெய்வீகத்தன்மையும் உடையது. அப்படி மூன்று புனிதமான சூழ்நிலையில் வர சொன்னார். சொல்லக்குள்ள கூட அவ எப்படி இவரோட கலாச்சாரம் மிக்கவள், வெண்ணிலாவே பாங்கியோடு வருவேன். தோழி, பாங்கின்னா தோழின்னு அர்த்தம். நல்ல பொண்ணு தனியாக வரமாட்டாளாம் அப்படின்லாம் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அது மாதிரி பழைய காலத்தில் அப்படிலாம் இருந்ததாக ஒரு வரலாறு. அப்படி அடுத்து மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, நடுமை அரசியவள் அப்படின்னா என்ன காதல் இருந்தாலும் நான் காதலிக்கிற காதலி நடுமை என்கின்ற நியாயம் நீதி தர்மம் கற்பை தவறாதவள் என்பதை நடுமை அரசியவள் என்று அங்கு முத்தாய்ப்பாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரே ஒரு விஷயமா, பெரியவங்களை நினச்சி பெரியவங்களை சிந்திச்சுட்டு பெரியவங்க பாடினா இந்த பெரியவங்களுடைய நிலை உங்களுக்கு வரும். வருக வாழ்க வளர்க. நண்பர்களே, இப்போது ஒரு சிறு இடைவேளை.